வணக்கம். எங்கள் இல்லத்தில் உங்கள் சமையல் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முட்டை மசியல் பார்க்க போகிறோம். 5 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சோன்னு, கறி மசால் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொரியட்டும். அடுத்தது வந்து பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இதை பாருங்கள் நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இதை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. வந்து வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெயிலே அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும். அது வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த முட்டையெல்லாம் வந்து 2 கீறி வச்சுக்கலாம். 5 முட்டை இருக்குது. 5 முட்டையும் 2 கீறி வச்சுக்குவாச்சு. பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் மசாலாவும் அந்த கரம் மசாலாவும் போட்டாச்சு. கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் போடும்போது காட்ட முடியலை. இந்த முட்டையை 2 கட் பண்ணி வச்சாச்சு. போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து கிண்டி விட்டாச்சு. இதை பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கிண்டி விட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். போதும், இவ்வளோ தண்ணி போதும். இது வந்து கொதிக்கட்டும். இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இந்த தண்ணி வந்து கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். வரும்போது அப்படியே நம்ம முட்டையை போட்டுடலாம். பாருங்கள், இந்தியாச்சு. நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது இந்த முட்டையை போடலாம். கொதித்து வரும்போது உங்களுக்கு ஒரு சீக்ரெட் காட்டுறேன். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சதே நல்லா சுண்டி வரும். அந்த பச்சை வாசல்லாம் போகும். பொடியோட பச்சை வாசல்லாம் போகும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரட்டும். பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த சீக்ரெட் சொன்னேன்ல, அதுதான் ஒரு முட்டை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றி நல்லா கிண்டணும். பிடிச்சிடாத அளவுக்கு கிண்டணும். எல்லாம் ஒன்றும் செய்கிற மாதிரி கிண்டணும். கிண்டிட்டு பார்க்கலாம். நல்லா கிண்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டியாச்சு. கேமரா ஒரே ஆள் பிடிக்கிறனால அப்படி இருக்குது, ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க. பாருங்கள் கிண்டியாச்சு.
நல்லா இது பண்ணிடுச்சு. இப்போ வந்து முட்டையை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இப்போ இந்த முட்டையெல்லாம் இதில் படுற அளவுக்கு நல்லா கிண்டணும். இருங்க, கிண்டிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா கிண்டியிருக்கேன். இப்போ வந்து இது லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் இருக்குது. இந்த பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எண்ணெயெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரில. இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. அப்பப்போ எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி வச்சுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிளறி கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார், அதுக்கெலாம் வச்சு தயிர் சாதம், லெமனு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, இன்றைக்கி வந்து சுட சுட சாதம், முட்டை மசால் செஞ்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது முட்டை மசால். இந்த பாருங்கள், முள்ளங்கி புளிக்குழம்பு. எண்ணெய் நல்லா மிதக்குது. முள்ளங்கி புளிக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு முட்டை மசால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.